வில்லிவாக்கம் பகுதியில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டதாக அகற்றப்பட்ட வீடுகளை மீண்டும் அரசு கட்டி கொடுக்காவிட்டால் 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என தாவேக பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர் பகுதியில் நீர்நிலை பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக 29 வீடுகள் கடந்த வாரம் சென்னை மாநகராட்சி சார்பில் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் தாவேக பிரச்சார மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சி நிர்வாகிகள் சென்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தை பார்வையிட்டனர். அது மட்டுமின்றி இடிக்கப்பட்ட வீடுகளை சேர்ந்த பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வில்லிவாக்கத்தில் மேல்நிலை ஆக்கிரமிப்பு என வீடுகளை தமிழக அரசு இடித்துள்ளது. ஆனால் இந்த வீடுகளுக்கு எப்படி பத்திரப்பதிவு செய்யப்பட்டது என்பது தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் மூர்த்தி விளக்கமளிக்க வேண்டும். அது மட்டுமின்றி சொத்து வரி வசூலிக்கப்பட்டதற்கு சென்னை மாநகராட்சியும் நகராட்சி அமைச்சரும் பதிலளிக்க வேண்டும். மேலும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சரும் விளக்கமளிக்க வேண்டும். இந்த இடத்தை முழுவதும் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியாக மாற்றிவிட்டு 30 ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்த பின்னர் தற்போது வந்து ஆக்கிரமிப்பு என தங்கள் திட்டத்திற்காக அரசு எடுக்க நினைப்பது முற்றிலும் தவறு. இது தொடர்பாக பொதுமக்களிடம் அவர்களுக்கே தெரியாமல் பயோமெட்ரிக்கை பெற்றுக்கொண்ட அரசு மக்கள் தரப்பில் வாதிடுவதற்கு சரியான வழக்கறிஞர் இல்லாத சமயத்தில் நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று வீடுகளை இடித்துள்ளது. இருப்பிடம் பொதுமக்கள் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்து தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்கும் வரைக்கும் தமிழக அரசு அவகாசம் அளிக்க வேண்டும். அப்படி அவகாசம் அளிக்காமல் காவல்துறையினர் மற்றும் திமுக தொண்டர்களை வைத்து வீடுகளை இடித்திருப்பது அராஜகம். அது மட்டுமின்றி நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு இடங்களை ஆராய்வதற்கு தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழு தமிழகம் முழுவதும் உள்ள ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக எந்தவித அறிக்கையும் இதுவரை தாக்கல் செய்யவில்லை. அப்படி செய்தால் திமுகவினர் ரியல் எஸ்டேட் செய்யும் இடங்கள் மாட்டிக்கொள்ளும் என்பதால் அதை செய்யாமல் இருக்கின்றனர். இருப்பினும் அப்பாவி பொதுமக்களின் வீடுகள் மட்டும் ஆக்கிரமிப்பு என்று அகற்றுகின்றனர். மீண்டும் அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்காவிட்டால் தாவேக சார்பில் 5000 பேரை திரட்டி அறவழியில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். வில்லிவாக்கம் இங்கிருந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சார் அவர்களுடைய தொகுதிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அவர் நினைச்சா இங்க ஒரு 5 நிமிஷத்துல வில்லிவாக்கத்துக்கு வர முடியும், பெரம்பூருக்கு வர முடியும். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க சொல்ல வேண்டிய பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் எங்கள்கிட்ட இருக்கு. வில்லிவாக்கத்துல அன்னை சத்யா நகர்ல கிட்டத்தட்ட 400-500 பெண்கள் மத்தியில கார்பரேஷன் வந்து மாநகராட்சி வந்து வீடை இடிக்கிறாங்க. வீடை இடிக்கிறது என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா நீர்நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடை எடுத்திருக்கிறாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகி இன்னைக்கு வந்து அப்பீல்ல வந்து ரிட்ல இருக்கு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சென்னையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா முக்கியமா வந்து வட சென்னையில இந்த பட்டா இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இருக்கக்கூடிய நேரத்துல கடந்த தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லோருக்கும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பட்டா வழங்கப்படும் சொன்னாங்க. ரீசெண்டா கூட வந்து ஒரு ஜிஓ கூட சர்க்குலேட் பண்ணாங்க. இந்த இடம் நீர்நிலை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே கவர்மெண்ட் ஏன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு? இந்த கவர்மெண்ட் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு. இங்க இருக்கக்கூடிய பத்திரத்துறை தானே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூட்டி வந்து இது பதில் சொல்லணும். அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க 30 வருஷத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அப்புறம் ரெவன்யூ மினிஸ்டர் வந்து சொத்து வரி வாங்கியிருக்கிறாரு. எத்தனை வருஷமா வாங்கியிருக்காரு? 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல சொத்து வரி வாங்கியிருக்காரு. அப்புறம் இபி மினிஸ்டர் பதில் சொல்லணும், இங்க ஏன் இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லணும். அப்புறம் ஏன் ரோடு போட்டாங்க? அப்ப இத வந்து ஒரு அழகான வசிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு சத்யா நகரை உருவாக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய அம்மாக்களும் சரி தாய்மார்களும் சரி குருவி சேர்க்கிற மாதிரி வந்து வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொத்து சேர்த்த பிறகு இன்னைக்கு வயசுக்கு வந்த கல்யாணமான பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க.
அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வெறும் காவல்துறையை அனுமதிச்சு பிளஸ் கார்பரேஷன்ல இருந்து இப்போ ஒருத்தர் வயசானவரை பார்த்தனால அவருக்கு தெரியாமலேயே ஏதோ ஆதார் கார்டு கொடுக்குறேன் இந்த கார்டு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட பொய்ய சொல்லி வீட்டுல யாரும் மித்தவங்க பெரியவங்க இல்லாதவங்ககிட்ட வயசானவங்க பயோமெட்ரிக் வாங்கி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே வந்து இந்த வீடை இடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் இது! ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னா ஒரு டெண்டரை வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு இந்த ஊழல்னால வந்து லேண்டை கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய 500-600 ஃபேமிலி வந்து வீடை இடிச்சுதான் கொடுக்கணுமா? மனிதர்களுடைய வாழ்க்கை முக்கியமா இல்ல இந்த கண்ணாடி பாலம் மாதிரி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து ஒரு டெண்டரை கொடுத்து ஒரு ஊழலை பண்ணி அதை வந்து முதலமைச்சர் வந்து உடனே திறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வந்து இங்க வந்து வீடு எடுத்திருக்காங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. யார் பண்ணது? அதே அரசு. யார் பதில் சொல்றது? அதே அரசு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பட்டா கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அப்ப ஏன் வந்து அரசு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதே அரசு இந்த விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கு கோர்ட்ல போய் சண்டை போறதுக்கான வலிமை இருக்குமா? சட்ட ரீதியான போராட்டத்துக்கான வலிமை இருக்குமா? அப்ப கோர்ட்டுக்கு சரியான தகவல்களை சொல்ல முடியாத இடத்துல சாதாரணமா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தினக்கூலியில இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த அரசு கொடுக்காம ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு தெரியாமலே போட்டு நிறைய பேர்த்துக்கு பயோமெட்ரிக்கை வந்து அவங்களுக்கு தெரியாமலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக மாண்புமிகு முதலமைச்சரும் கார்பரேஷன் இருக்கக்கூடிய மேயர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் நைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படணும். இது நீர்நிலையா இருந்தா ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கிறத மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் சொல்லணும். ஏன் இபி கனெக்ஷன் கொடுத்தீங்கிறத மினிஸ்டர் சொல்லணும். அப்ப இங்க இருக்கக்கூடியது வந்து நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு கார்பரேஷனே ஒரு தாரி ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு சரியான வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் இல்லாதனால இவங்களுக்கு தெரியாமலே கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டரையும் வாங்கி அதை இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இமிடியட்டா பண்றாங்க. ஏன் இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றோம்? இங்க இருக்கவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைனல் ஆர்டர் வாங்குற வரைக்குமே ஜுடிஷியலா வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது ஏன் ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்தவனே ஏன் இடிக்கணுங்கிறது ஒரு 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 ஹியூமானிட்டி கிரவுண்ட் கிடையாதா? ஒரு மனித தன்மை அற்ற செயலாக திமுகவுடைய அரசு நீங்க செயல்பட்டு இருக்கு. ஏன் அதை செயல்படணும்? அவங்களுக்கு ஏன் அடுத்த அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? ரிட் அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? அங்க முடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் போடாதா? ஒரு செந்தில் பாலாஜி ஒரு கிரிமினல் கேஸ்ல ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் ரெமெடி ஆகிற வரைக்கும் அவருக்கான எல்லா விதமான ஒரு லீகல் கிடைக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு அப்பீல் போறதுக்கும் அது வரைக்கும் வீடை இடிக்காம ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஏன் திமுக அரசு வந்து இன்னும் முடிவெடுக்கல? அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இது கண்டிப்பா பதில் சொல்லணும்.